ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னையிலிருந்து உன் வேண்டுதல்கள் அனைத்தையும், நீ என்கிட்ட வச்ச பிரார்த்தனைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொடுக்கும் நோக்கத்தோடு தான் இந்த வராகி அம்மா இப்போது உன் வீட்டுக்கு உன்னை தேடி வந்திருக்கேன். உனக்கான நல்ல செய்தியை சொல்லி இனி எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும்னு இந்த வராகி அம்மா முடிவெடுத்து விட்டேன் என் செல்லமே. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் யாருமே சரியானவர்களாக, எப்போதுமே சரியான விஷயங்களை சரியாகவே செய்பவர்களாக இருக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. நீயும் எப்போதும் 100க்கு 100% சரியில்லை, உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் சரியாக இருக்க மாட்டாங்க. அதனால் எது எப்படி இருந்தாலும், யார் எப்படி இருந்தாலும் அவங்கள அப்படியே ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை நீ வளர்த்துக்கோ. அவங்க எனக்கு பிடிக்காததை இதை செய்கிறாங்க, அவங்க அப்படி பேசுகிறாங்க, இப்படி சொன்னாங்கன்னு உனக்கு பிடிக்காததை மேலோக்கி தூக்கி நிறுத்தி யாரையும் பிடிக்காதவங்க வரிசையில் வைக்காதே. யார் எப்படி இருந்தாலும் இந்த உலகமும் மனிதர்களும் நல்லது கெட்டது கலந்த கலவைதான்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அனுசரித்து உன் கூட வச்சுக்கோ. ஏன்னா வாழ்க்கை அவ்வளவுதான் என் செல்லமே. அவங்க செய்கிறது அது பிடிக்கலை, இவங்க பேசுகிறது இது பிடிக்கலைன்னு ஒதுக்கிக்கிட்டே போனினா கடைசியில் உன் கூட உனக்காக உன் பக்கத்தில் யாருமே இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அதனால தான் யார் எப்படி இருந்தால் எனக்கு என்ன, நான் சரியாக இருந்துட்டு போகிறேன்னு உன் வாழ்க்கையை நீ சரியாக அமைத்து கொள்ள முயற்சி செய். முன்னெல்லாம் எல்லாரும் நிறைய பேர் வீட்டில் தான் இருந்தாங்க, கொஞ்ச நேரம் தான் வேலை செய்வாங்க, மிச்ச நேரம் எல்லாம் வீட்டிலையே இருப்பாங்க, நிறைய நேரம் இருந்தது. ஆனால் செலவழிக்கிறதுக்கு பெருசாக பணம் இல்லை. அதுக்கப்புறம் காசு பணத்தெல்லாம் இப்போ எல்லாரும் சுலபமாக நிறையவே சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அந்த பணத்தை வச்சு வீட்டில் சந்தோஷமாக குடும்பத்தோடு செலவழிக்கிறதுக்கு யாருக்கும் நேரம் இல்லாமல் போயிடுச்சு. இப்படியே போய்கிட்டு இருந்தா வருங்காலம் எப்படி இருக்கும் தெரியுமா? நேரம் இருக்கும், கையில் காசு பணம் இருக்கும், ஆனால் பணத்தை பயன்படுத்தி பிடிச்சதை வாங்கி சாப்பிடவும், பிடிச்ச இடங்களுக்கு போகிறதுக்கும் ஊர் சுற்றுறதுக்கும் உடம்புல தெம்பு இல்லாமல் ஆரோக்கியம் இல்லாமல் போயிடும். அதனால் பணமோ காசோ நேரமோ ஆரோக்கியமோ எதுவாக இருந்தாலும் அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ. தப்பெல்லாம் தான் மேலே வச்சுக்கிட்டு அடுத்தவங்க என்ன சொன்னாலும் அமைதியாக மௌனம் காப்பவர்களிடம் கவனமாக இருக்கணும் என் செல்லமே. ஏன்னா ஒருத்தவங்க தப்பு செஞ்சுருக்காங்கன்னு வச்சுக்குவோம், நீ அவங்கக்கிட்ட போய் கேட்குற யார் இதை செஞ்சதுன்னு. ஆனால் அவங்க அமைதியாக வாயவே திறக்காமல் இருந்தாங்கன்னா அவங்க தவறை உணர்ந்து தான் மாட்டிக்கக்கூடாதுன்னு அமைதியாக இருக்கிறாங்கன்றது தானே உண்மை. தப்பை நான் செய்கிறேன்னு சொல்கிறவங்க கிட்டையும், நான் தான் செஞ்சேன்னு சொன்னவங்க கிட்டையும், நான் செய்யலைன்னு சொன்னவங்களையும் கூட நம்பிடலாம். தப்பு செஞ்சுட்டு அமைதியாக இருக்கிறவங்க கிட்ட நீ ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்க மேலே கோபப்பட்டு நீ வார்த்தைகளை அள்ளி வீசவும் வேண்டாம். ஏன்னா யாருடைய வார்த்தைகள் எப்போ எப்படி யாருக்கே எதிராக திரும்பும்னு சொல்ல முடியாது. நீ கோபப்பட்டு பேசுகிற வார்த்தைகளும் அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் சாபமும் கூட உனக்கே திரும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒவ்வொரு நொடியும் பார்த்து கவனமாக யோசித்து பேச பழகு. இந்த உலகத்திலேயே ரொம்ப மோசமான ஒரு விஷயம் எது தெரியுமா? உன்னை பற்றி ஒரு நிமிஷம் கூட நினைக்காத பல பேரை நீ அடிக்கடி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிறது தான். அவங்களுக்கு உன்னை பற்றி அக்கறையே இல்லை, அவங்களுக்கு உன் மேலே அன்பும் இல்லை, உன்னை பற்றின சிந்தனையும் இல்லை. நீ மட்டும் எதுக்காக எல்லாரையும் யோசிக்கிற, எல்லாருக்காகவும் யோசிக்கிற? போதும் என் செல்லமே, மற்றவங்களுக்காக யோசித்ததும் மற்றவங்களுக்காக நீ வாழ்ந்ததும் போதும். இனிமேலாவது உனக்காக யோசித்து உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை செய்ய பழகு. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் எவ்வளவோ அனுபவங்கள் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. சில அனுபவங்கள் வாழ்க்கையை உயர்த்துது, சில அனுபவங்கள் மனிதனையே சிதைக்கும் விதமாக நடக்குது. உனக்கு கிடைச்ச அனுபவங்களை வச்சு வாழ்க்கை எப்படி வாழணுங்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உன்னை சுற்றி உள்ள மனிதர்கள் நாடகம் போடும்போது, பொய்யானவர்களாக நடிக்கும்போது அவங்க யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்களை விட்டு நீ விலகி போயிடு. அவங்க செஞ்ச செயலுக்கு அவங்களே அதுக்குரிய சங்கடத்தையும் தண்டனையையும் அனுபவிப்பாங்க. அவர்கள் செய்த தவறு அவர்கள் மீதே பழியாக பாவமாக வந்து சேரும். நீ எப்போதும் எல்லாரிடமும் உண்மையாக அமைதியாக இரு.
உனக்கு பிடிக்காத மனிதர்களிடம் போய் சண்டை போட்டு மோதலை உருவாக்கி கொள்வதை விட அமைதியாக விலகி இருப்பதுதான் உனக்கு நல்லது. வாழ்க்கை எப்போதும் அமைதியாக இருக்கவர்களுக்கு சோதனைகளை கொடுக்கும்தான். ஆனால் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையை அழகாக்கிடும். உன் வாழ்க்கையிலையும் இப்போது பல சோதனைகள் இருந்தாலும் கூட கூடிய சீக்கிரம் அனைத்தும் சரியாகி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் உருவாகும்படி இந்த வராகியமாக நான் செய்கிறேன். எப்போவுமே நீ எல்லா விஷயங்கள்லையும் ரொம்ப அலட்சியமாக இருக்கிறத நான் பார்க்குறேன். அலட்சியங்கிறது எவ்வளோ பெரிய தவறுங்கிறத நீ உணராமல் இருக்க. நீ சாதாரணமாக துச்சமாக அலட்சியமாக நினைக்கிற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் பெரும் இழப்புகளை கொண்டு வந்து சேர்த்துணுன்றத ஞாபகம் வச்சுக்கோ என் செல்லமே. எந்த விஷயத்தையும் சாதாரணமாக அலட்சியமாக பார்க்காதே. ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு சமயமும் கவனமாக இருக்கவும் கையாளவும் தயாராகு. உன்னை மதிக்கும் ஒரு நபர் உன்னை இழக்கும்படியான சூழ்நிலையில் தன்னை ஒருபோதும் வச்சுக்க மாட்டாங்க. உன்னை யாராவது வேணான்னு சொல்கிறாங்க, ஒதுக்கி வைக்கிறாங்க, நிராகரிக்கிறாங்கன்னா அவங்க உனக்கு மதிப்போ மரியாதையோ கொடுக்கலன்னு தானே அர்த்தம். எல்லாரிடமும் மதிப்பும் மரியாதையும் பெற்றுக்கொள்ள தயாராகு. நீயும் கவனமாக இருந்துக்கோ. உன்னுடைய பொறுமையை அதிகரிச்சுக்கிட்டு எதுக்கும் பதட்டப்படாமல் எதுக்காகவும் பயப்படாமல் உன் வாழ்க்கையை நீ அமைதியான வழியில் வாழ தயாராகு. இந்த வராகியம்மா உனக்கு வழிகாட்டியாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நிச்சயமாக நடத்தி கொடுக்குறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைக்கிறது போல் எதுவுமே கஷ்டம் கிடையாது. உன் மனசு தான் எல்லாத்தையும் உனக்கு கஷ்டமானதாக காட்டிக்கிட்டு இருக்கு. எல்லா விஷயங்களிலும் சரியான முயற்சியோடு சரியான பயிற்சியை செய்யும்போது எல்லாமே சாத்தியமாகுன்றதை புரிஞ்சுக்கோ. தெளிவான மனசோட விடாமுயற்சியோடு உன்னுடைய செயல்களை நீ செய்யும்போது எந்த விதத்திலும் எந்த விஷயத்திலும் நீ தோற்று போக மாட்ட. உன்னை ஜெயிக்க வைக்கவும் உனக்கான நல்லதை செய்யவும் இந்த வராகியமாக இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? நீ எப்போதும் எதுக்காகவும் கவலைப்படாமல் மனசை காயப்படுத்திக்காமல் தைரியமாக இரு. உண்மையை சொல்கிறதால ஒருத்தவங்க மனசு காயப்பட்டாலும் பரவாயில்ல. நீ எப்போதும் உண்மையை பேசக்கூடிய பிள்ளையாக இரு. பொய் சொல்லி அவங்க மனசை மகிழ்விக்கலாம் நினச்சினா நாளைக்கு அது உனக்கே பிரச்சனையாக வந்து சேர்ந்துடும். அதனால் பொய் சொல்லி அடுத்தவங்களை காப்பாற்றணும்னோ அடுத்தவங்களை மகிழ்விக்கணும்னு நினைக்காத. முடிஞ்ச அளவு எல்லா இடங்களிலும் உண்மையை பேசி பழகு. ஏன்னா இந்த உலகம் எப்போ எப்படி மாறும், யாருடைய மனசும் யாருடைய பேச்சும் எப்போ எப்படி மாறுங்கிறத யாராலும் சொல்ல முடியாதல்லவா. குளிர்காலத்தில் பனி பெய்யும் போது சூரியன் எப்போ வரும்னு எதிர்பார்க்குற அதே மனிதர்கள் சித்திரை மாதத்தில் வெயில் சுட்டு எரிக்கும் போது ஏன்தான் இப்படி வெயில் எரிக்குதோன்னு சூரியனை குறை சொல்பவர்களாக தானே இருக்காங்க. ஆனால் பாரு, வெயில் காலமோ பனிக்காலமோ சூரியன் எப்போதும் போல் ஒரே மாதிரி தான் வருது போகுது. சூரியன் மாறலை, பார்க்கும் மனிதர்களும் சுற்றி இருக்கிற சூழ்நிலையும் தான் மாறுறாங்க. அதே போல தான் உன் வாழ்க்கையிலையும் நீ எப்போதுமே சரியாக இருந்தாலும் சூழ்நிலைகள் மாறும்போது இந்த உலகம் உன்னை தவறாக நினைக்க வாய்ப்புகள் இருக்குது. யார் உன்னை தப்பாக நினச்சாலும் தவறாக பேசினாலும் உன்னை நீ சூரியனாக நினச்சிக்கிட்டு நான் செய்கிறத சரியாக தான் செய்கிறேன்ற புரிதலோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. நீ யாரோடு சேர்ந்து கஷ்டங்களை சமாளிக்க முடியுமோ அவர்களை உனக்கு துணையாக இருக்கும்படியும் உனக்கு ஆதரவாக 4 பேர் இருந்து உன் நல்வாழ்க்கைக்கு அவர்கள் துணையாக இருக்கும்படியும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. எப்போவுமே வாழ்க்கையில் சில புரிதல்களை நீ வச்சுக்கோ. ரொம்ப ஒருத்தர்கிட்ட அதிகமாக நெருங்கி பழகும் போதும் நட்போ உறவோ வைத்து கொள்ளும் போதும் அது உனக்கு அவமரியாதையை தேடித்தரும் விஷயமாக மாறுன்றதை புரிஞ்சுக்கோ. ஒருத்தர்கிட்ட அதிகமாக போய் கொஞ்சி கொஞ்சி பேசுகிறதும் பழகிறதும் நட்பு வைப்பதும் எந்த விதத்திலும் உனக்கு ஏமாற்றத்தையோ அவமரியாதையவோ கொடுத்து விடக்கூடாது. எப்போதும் ஒரு அளவோட பழக்கத்தை வச்சுக்கிட்டு சுயமரியாதையோடு தன்மானத்தோடு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. எப்போவுமே உனக்கு நீ மட்டும்தான் துணைங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். இந்த வராகியம்மா உன் வாழ்க்கை முழுவதும் உன் கூடவே இருந்து உன் வளர்ச்சிக்கு வழிகாட்டுறேன். போலியான வாக்குறுதிகளை விட
ஒரு தெளிவான நிராகரிப்பு தான் எப்போதும் சிறந்தது. அடுத்தவங்க கிட்ட நீ மனசு சந்தோஷமா இருக்கும்போது, மகிழ்ச்சியா இருக்கும்போது, நான் உனக்காக அதை தர்றேன் இதை தர்றேன்னு பொய்யா வாக்குறுதி கொடுப்பதை விட அமைதியாக இருந்துவிடு. தேவையான விஷயங்களில் மட்டும் நீ பேசினா போதும். தேவையற்ற விஷயங்களை குறைச்சிக்கிட்டு தேவையான விஷயங்களில் செயல்படும் போது பேசும்போது தான் உன்னால் வெற்றியை உறுதியாக பெற முடியும் என் செல்லமே. நீ என்னதான் மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தினாலும், கருணையோடு தாராள மனசோட தயால குணத்தோட உதவி செஞ்சாலும் கூட நன்றி கெட்ட மனிதர்கள் அதை ஞாபகம் வச்சுக்கவே மாட்டாங்கன்றது தான் உண்மை. அதனால் நீ செய்கிற உதவிகளை கூட யாருக்கு செய்கிறோன்றதில் ஒரு அர்த்தம் இருக்கட்டும். நன்றி கெட்ட மனிதர்களுக்கு நீ நல்லது செஞ்சு நாளைக்கு அது உனக்கு பாவமாக திரும்பி விடக்கூடாது. நல்லவங்களுக்கு நல்லதை செய். கெட்டவங்களுக்கு நீ செய்கிற நல்லது கூட உனக்கே தண்டனையாக வந்து சேருன்ற அந்த புரிதலை உனக்குள்ளே வச்சுக்கோ. எப்போவுமே நீ சரியாக இருக்கிறியான்றதை விட நீ கருணையோடு இருப்பதும் மிகவும் முக்கியம்தான் என் செல்லமே. எல்லா உயிர்களிடத்திலும் கருணையோட, அதே நேரத்தில் யாரும் ஏமாற்றாத அளவுக்கு புத்திசாலித்தனத்தோட, எல்லாரும் சொல்கிறதையும் காது கொடுத்து கேட்டு அடுத்தவங்க மீது அக்கறையும் பாசமும் கொண்ட என் அன்பு பிள்ளையாக நீ இருக்கணும்னு தான் இந்த வராகியம்மா ஆசைப்படுறேன். நீ எதிர்பார்க்குற வாழ்க்கை உனக்கு கிடைக்கலையேன்னு கவலைப்படுற. ஆனால் நீ வாழக்கூடிய வாழ்க்கையை இன்னொருத்தருக்கு கிடைக்கலன்னு எத்தனையோ பேர் கனவுகளோடும் கவலையோடும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்றது உனக்கு தெரியுமா? உனக்கு அமைஞ்ச வாழ்க்கையை போல வாழணும்னு எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால் உனக்கு அமைஞ்ச வாழ்க்கையை, உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை குறை சொல்லாமல் கிடைச்சதும் கிடைப்பதும் சொர்க்கம்னு நினச்சிக்கிட்டு வாழ தயாராகு. நீ நேசிக்கிற மனிதர்கள் யாருக்கும், உன்னை நேசிக்கிற மனிதர்கள் யாருக்கும் நீ ஒருபோதும் கஷ்டத்தையோ துக்கத்தையோ கொடுக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு உன்னுடைய செயல்களும் பேச்சும் எல்லாருக்கும் நன்மையை தரும் விதத்தில், நல்லதை தரும் விதத்தில் இருக்கும்படி பார்த்துக்கோ. தேவையற்ற விஷயங்களை பற்றி நீ யோசிக்காமல் இருப்பது தான் உனக்கு சரியாக இருக்குமே செல்லமே. நீயாகவே உன் வாழ்க்கையில் தேவையற்ற விஷயங்களையெல்லாம் கற்பனை செஞ்சு கவலைப்பட்டு துக்கத்திலேயே உழன்று கொண்டு இருக்க வேண்டாம். நல்லா சுவாசி, நிம்மதியாக இரு. எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும்ன்ற நம்பிக்கையை உனக்குள்ளே வச்சுக்கோ. தேவையில்லாமல் அதையும் இதையும் யோசித்து கவலைப்பட்டு வாழ்க்கையில் நீ வருத்தப்படக்கூடாது. ஒரு மரத்தில் ஒவ்வொரு காயும் ஒவ்வொரு நேரத்தில் தான் பழுக்கும். எல்லா காயும் காய்ச்ச உடனே ஒரே சமயத்தில் பழுத்துறாது. ஒவ்வொரு காயும் பழமாக மாறுவதற்கு உரிய நேரங்காலம் வேண்டுமல்லவா? அதே போல தான் உன் வாழ்க்கையிலையும் நீ தோல்வியை தாண்டி வெற்றி பெறுவதற்கு உரிய காலம் வரணும். உனக்கான காலம் வரும் வரைக்கும், உனக்கான சரியான நேரம் வர்ற வரைக்கும் நீ பொறுமையாக காத்திரு. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படணும்? அடுத்தடுத்து பல நல்ல அழகான விஷயங்களை இந்த வராகியம்மா உனக்கு நடத்தி கொடுக்க தான் போகிறேன். எப்போதும் யார் மனசையும் நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது, யார் மனசையும் நம்ம நோகடிக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையை போல தான் எல்லார் வாழ்க்கையிலையும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குன்றதை நீ புரிஞ்சுக்கோ. ஓ மூலமாக ஒருத்தரும் வருத்தப்படக்கூடாதுன்ற ஞாபகம் உனக்குள் இருந்தாலே உன் வாழ்க்கை நிச்சயம் சரியான விதத்தில் நிம்மதியாக இருக்கும். நான் எல்லாருக்கும் எல்லாத்தையும் செய்ய தான் போகிறேன். ஆனால் எல்லாரும் இருக்கிற இடத்துக்கே அவங்கள தேடி போய் அவங்களுக்கு உரியதை அவங்க கைகளில் கொடுக்க மாட்டேன். அவங்களுக்கு உரியது அவர்கள் தேடுவது எங்கே இருக்குதுன்றத அவங்க கண்ணில் காட்டி அவர்களுக்கு கையையும் காட்டி விடுவேன். அதை போய் எடுத்துக்க வேண்டியது அவங்க கையில் தான் இருக்குது. அதாவது ஒரு பறவைக்கான உணவை அதன் கண்களில் காட்டுவனே தவிர அது இருக்கிற இடத்துல அது கூட்டுக்குள்ளேயே போய் போட மாட்டேன். பறவையாக பறந்து முயற்சி செய்யும்போது அதற்குரிய உணவு அதன் கண்களில் தென்படும்படி நான் செய்வேன். விலங்குகளுக்கும் அப்படிதான். அதே போல தான் மனிதனாகிய உனக்கும் நீ நினச்சது நடக்கணும்னா அதற்குரிய விஷயங்களை உன் கண்களில் காட்டுவேன். நீ தான் அதை அடைவதற்கான, அதை பெறுவதற்கான முயற்சியை சுயமாக செய்யணும் என் செல்லமே. எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் உன் உடம்பையும் மனசையும் நீ பத்திரமாக பாதுகாத்து கொள்ளணும். ஏன்னா உனக்காக உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உன் மனசுக்கு ஆறுதலை கொடுக்கவும் இந்த உலகத்தில் யாரும் வந்து நிற்க மாட்டாங்க.
நீ தான் உன் உடம்பையும் மனசையும் நல்லா பார்த்துக்கணும். இந்த உலகத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலை மாறிக்கிட்டே தான் இருக்கும். மனிதர்களுடைய மனசும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். கடைசி வரை உனக்கு துணையாக வரப்போகிறது உன் ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனசும் மட்டும்தான்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ எப்போதும் தெளிவாக சிந்தனை செய்ய தயாராகு. இந்த உலகம் முழுவதுமே மாற்றங்களால் நிறைஞ்சது தான். தினமும் பல விஷயங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கும். நீ தான் அதை புரிஞ்சுக்கிட்டு மாற்றத்தை ஏற்றுக்கிட்டு உன் வாழ்க்கை எப்படி வெற்றிகரமாக வாழ்கிறதுங்கிறத பற்றி யோசிக்கணும். அடுத்தவங்க உன்னை எடை போட நீ ஒருபோதும் அனுமதிக்காதே என் செல்லமே. நீ இப்படி தான், நீ இதுக்கு தான் லாயக்கு, உன்னால் இதைத்தான் செய்ய முடியும்னு அடுத்தவங்க உன்னை எடை போடும் அதிகாரத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்காதே. ஏன்னா உன் வாழ்க்கையில் நீ என்னென்ன கஷ்டப்பட்ட, நீ எவ்வளவு விஷயங்களை கடந்து வந்தான்னு உனக்கு தான் தெரியும். அது தெரியாமல் சுலபமாக உன்னை பார்க்குறவங்க நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நீ இடம் கொடுக்காதே. யாருடைய வார்த்தைகளையும் அவர்கள் இஷ்டத்துக்கு உன்னை நோக்கி அள்ளி வீச நீ அனுமதிக்காதே. அதையும் மீறி யாராவது உன்னை பார்த்து வார்த்தைகளை அள்ளி வீசும்போது கண்டுக்காமல் கடந்து போய்கிட்டே இரு. ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கும் 24 மணி நேரத்தை நான் கொடுத்துருக்கேன். ஆனால் வாழ்க்கை எத்தனை நாட்கள், எத்தனை காலம், எத்தனை வருஷம்னு யாருக்கும் தெரியாதல்லவா? உன் வாழ்க்கையில் உனக்காக மீதம் இருக்கும் நாட்களை எல்லாம் நீ வெற்றிகரமாக வாழும்படி இந்த வராகியமாக நான் செய்கிறேன். ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு நாளையும் நீ புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக்கோ. கூடிய சீக்கிரமே மிகப்பெரிய அழகான வெற்றிகரமான சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழுவாய் என இந்த வராகியமாக உனக்கு வாக்கு கொடுக்குறேன். நீ கற்றுக்கிட்ட பாடங்களை வச்சு உன் வாழ்க்கையை நீ சரியாக வாழவும் முடியும், சந்தோஷமாக வாழவும் முடியும். கற்றுக்கிறத மட்டும் நீ ஒருபோதும் நிறுத்தாதே. ஏன்னா வாழ்க்கை தினமும் ஏதாவது உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். வாழ்க்கை கற்பிப்பதை நிறுத்த போகிறதும் இல்லை, நீ கற்றுக்கிறதையும் நிறுத்தி விடக்கூடாது என் செல்லமே. வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்குற அத்தனை பாடங்களையும் புரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக எப்படி வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்கிறதுங்கிறத யோசித்து புரிஞ்சு நடந்துக்கணும்.